ஐயோ, என்ன மாமா, என்னாச்சு? அந்த அக்கா. ஏய் கழுசட, என்ன இங்க பாக்குற? இது என் மாமன், தெரியுதா? இன்னொரு முறை இந்த பக்கம் பார்த்த கண்ணு முடியெல்லாம் நோண்டி போடுவேன். திரும்படி அந்த பக்கம். ஆளையும் மூஞ்சையும் பாரு. மாமா, நீ திரும்ப மாமா இந்த பக்கம். அவளை பார்க்காத, அவ ஒரு சாக்கடை. என்ன ஒரு நெஞ்செழுத்தம். நான் இருக்கும்போதே உன்னை பாக்குறா. அவ கண்ணுல கொல்லி கட்டிய வைக்க. வாஸ்து பார்க்கல, வாசல் கூட்டல, தண்ணி தெளிக்கல, கோலம் போடல, கற்பூரம் காட்டல, சாமி கும்படல, எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் பண்ணல. ஆனா காசு மட்டும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அது என்ன? என்ன கேக்குற? என்னது புரியலையா? தெரியலையா? இவன் ஒருத்தன். டாஸ்மாக் சரக்கெல்லாம் விற்க முடியாதியா? பீடி சிகரெட் விக்குது, பெப்சி கொக்கோ கோலா விக்குது, பான்பரேக்கு விக்குது. இதெல்லாம் கெடுதல் இல்லையா? இந்த கர்மாந்திரதை எல்லாம் விற்கும் போது ஏன் சரக்கு மட்டும் விற்க கூடாது? சரக்கு விற்கணும்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். அதையும் மீறி தியேட்டர்ல விற்கணும்னா அரசாங்கம் புது சட்டம் போடணும். எங்களை மாதிரி நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரியே டாஸ்மாக் தான். அங்க போனா எங்க கைகால் நடுக்கம் எல்லாம் நிக்கும். அப்படிப்பட்ட சஞ்சீவனி மூலிகையே தியேட்டரில் வச்சா தியேட்டரே ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். படம் 100 நாள் ஓடும். ஒரு வேலைப்படம் மொக்கையா இருந்தா நாங்க குடிச்சுக்கிட்டே குப்புறா படுத்து தூங்குவோம். கத்த மாட்டோம். தியேட்டருக்குள்ள சீட்டையும் கிழிக்க மாட்டோம். நல்லா இருக்கே ஐடியா. இந்த ஐடியாவை போய் உங்க அப்பாவுக்கிட்ட சொல்லு. தியேட்டரே டெவலப் ஆயிடும். அப்பா ஒத்துக்கிட்டாருனா தியேட்டர் நிர்வாக பொறுப்பை நம்ம கையில் எடுப்போம். அப்படி இல்லைன்னா பழையபடி மேல தூக்குலே தொங்குவோம். யூ கண்டினியூ. இந்தியாவும் வல்லரசு ஆயிடும். ஏன்டா குடிகார பையில, தியேட்டர்ல சரக்கு விற்கிறதுக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? கரெக்ட், குட் क्वेश्चन. நம்ம இந்தியாவோட கஜனா எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. அது ஃபுல் பண்ணணும்னா தியேட்டர்ல டாஸ்மாக் ஓபன் பண்ணணும். அப்படி ஓபன் பண்ணனா தொட்டு வெறும் தொட்டு. இந்த நாய் பேசுற பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. இந்தியா குடிமக்களே, உங்கள் சார்பாக நம்ம அரசாங்கத்துக்கு அன்பா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தியேட்டருக்குள்ள சரக்கு விற்க அனுமதி தாங்க. எங்களை மாதிரி குடிகாரனோட ஆசையே நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஸ்டேஷன் போக எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும் சார். ஷார்ட்கட் இருக்கா? இருக்கு சார், வர்ற லெஃப்ட்ல. அப்ப அதுல போ. வேணாம் சார், இந்த ஏரியாவுக்கு நீங்க புதுசு, அதான் உங்களுக்கு தெரியல. அந்த பக்கம் போனா ஒரு பழைய தியேட்டர் வரும் சார். தியேட்டரா? படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா? வாயா படம் பார்த்துட்டு போவோம். வேணாம் சார், படம் பார்க்க போனீங்கன்னா பரலோகம் போக வேண்டியதுதான். என்னையா வளர்ற? வளரல சார், உண்மையை தான் சொல்றேன். அந்த தியேட்டர்ல பேய் இருக்கு சார். 21ஆம் நூற்றாண்டுல வந்து பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு இருக்க. இந்த லட்சணத்துல நீ எல்லாம் போலீஸ். உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தான்? எனக்கே வெக்கமா இருக்கியா? நான் சொல்றது 100% உண்மை. எனக்கு பயமா இருக்கு சார். யோ, இந்த தினேஷ் குமாரை பார்த்தா பேயே நடுங்கும். இன்னைக்கு நானா பேயான்னு ஒரு கை பார்த்துடுறேன்யா. கோமதி, உன் லவ் ஸ்டோரிய தமிழ் படம் மாதிரி பல கொலகொலன்னு சொல்லாம இங்கிலீஷ் படம் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு பாப்பா. ஜீவா, யார் ஜீவா இது? அது என் மாமா பொண்ணு கோமதி. ரொம்ப கோவக்காரி. வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் அதோ கூடதான் ஜீவா. ஜென்சி அழாது பயங்கப்பா. நீ கவலைப்படாதானா? சரி, அவ பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். இல்லாட்டி இப்ப நடக்கிறது வேற. பயப்படாத ஜென்சி, நான் உன் கூட இருக்கேன். தைரியமா இரு. ரைட்? கம் லெட்ஸ் கோ. வா தீ அணைச்சிரு, தீய கொண்டாயிரு.
சீக்கிரம் சொல்லுங்க சார். மாமா, என் கண்ணு முன்னாலேயே உன்னை அடிச்சிட்டாங்களே, அதை என்னால தடுக்க முடியாம போச்சு. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல மாமா. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? மாமா வா மாமா, உள்ள போயிடலாம். உனக்கு நான் இருக்க மாமா. எந்திரி மாமா. கோமதி, என்னது இங்க எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். ஆசாபாசங்களுக்கு இடம் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். சீக்கிரம். பக்கத்துல வராத. தள்ளி போ. தள்ளி போ. தள்ளி போகடா. நான் உன் கூட நிறைய பேசணும். நான் உன் கூடவே இருக்கணும் மாமா. நீ என் கூட இருக்கணும்னா நீ சாகணும் மாமா. நீ செத்தாதான் நம்ம ஒண்ணு சேர முடியும். உன்னை மத்தவங்க கொல்றதை என்னால பார்க்க முடியாது மாமா. நானே என் மாமனை கையால கொல்றேன். என்ன மன்னிச்சிரு மாமா. ஒண்ணு பண்ணாத. விடு. அவரை விட்டுடு. விடு. எப்படி மூச்சுக்கு 300 தடவை அவரை மாமா மாமனு கூப்பிடுறீங்க? உன்னால எப்படி அவரை கொல்ல முடியுது? உன்னைய நீ அவரை நேசிச்சிருந்தனா அவரை இப்படி கொல்லணும்னு நினைக்க மாட்டேன். 100 வயசு வாழணும் தான் நினைப்பேன். அதுதான் மனித இயல்பு. இதுல உனக்கு இங்க புரிய போகுது. கேவலம் நீ ஒரு பேய் தானே. மனுஷ ஜென்மமா இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ எங்க ஜீவாவை உண்மையா லோ பண்ணிருக்க போற? மாமா கூட வந்திருக்கன்னு பாக்குறேன். இல்ல இப்பவே உன்னை கொண்டு போட்டிருப்பேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன் கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டுருவேன். போடி. நான் என் மாமாவை எப்படி எல்லாம் காதலிச்சேன்னு தெரியுமா? தெரியுமாடி? 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 ஆங்கினூர் நொண்டி கருப்பு. என் மாமா நல்லா இருக்கணும், அதுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும், அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என் மாமனை மாதிரியே 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கணும். எல்லாம் நல்லபடியா நடத்தி வைப்பா. உனக்கு ரெட்டக்கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். கோமதி, வேண்டுதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். ஆமா கோமதி, வாரம் இங்க வரையம்மா. உன்னை யாராத்தான் இங்க வர சொன்னது? எல்லாம் எங்க அப்பத்தா தான் சொல்லுச்சு. நம்ம எந்த சாமியை வேணா கும்பிடலாம், கும்பிடாம போலாம். ஆனா நம்ம குலதெய்வத்தை மட்டும் கண்டிப்பா கும்பிடணும். ஆமா, அப்படி கும்பிட்டா நம்ம குலம் விளங்கும், வம்சம் விருத்தி ஆகும்னு உசுரோட இருக்கும்போது என் அப்பதான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள். அவங்களை இப்படி அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனா அவங்களோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. நான் சொல்றதெல்லாம் சரிதானே பூசாரி நீ ஐயா? சொல்றது 100க்கு 100 நெசம்மா. அப்பத்த வேற என்ன சொல்லுச்சு? வாரம் ஒரு முறையோ, மாசம் ஒரு முறையோ, வருஷம் ஒரு முறையோ குலதெய்வத்தை வந்து பார்க்கணும். நித்தம் ஒரு முறையாவது மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. நீ சொல்றது சரிதாயி. எங்க அத்தா இன்னைக்கு குலதெய்வத்தை யாரு கும்பிடுறா? கண்காணாத சீமையில போய் சாமி கும்பிட போறானுங்க. அதுவும் சாமி கும்பிட்டா பரவாயில்ல, சாமியாரால கும்பிட போறானுங்க. இந்த காட்டுல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் யாரு தாய் வரா? பூசாரி ஐயா, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் இங்க வருவாங்க பாருங்க. யார் ஒண்டிங்க இருக்கு? கடைசி வரைக்கும் கூட வருது நம்ம குலதெய்வம் மட்டும்தான். உன் வாக்கு பலிக்கட்டு தாயி. இந்தாங்க ஐயா. என்னம்மா இது?
இன்னைக்கு அம்மாவாசைல்ல அதான் வீட்டுல படைச்சோம். நீங்க வேற பசியா இருப்பீங்க, சாப்பிடுங்க ஐயா. சரிம்மா. வரேன் பூசாரி ஐயா. ரொம்ப நன்றிம்மா. மகராசி நல்லா இருக்கணும்.